தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் கட்டிடவியல் துறை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஆஃப்ஷோர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கடல்சார் கட்டுமானம் பற்றி பார்க்கலாம். கடல்சார் கட்டுமானம் என்பது நீர்நிலைகளிலும் பொதுவாக கடல் அல்லது கடலில் பல்வேறு கட்டமைப்புகள் மற்றும் நிறுவல்களை அமைக்கும் செயல்முறையை குறிக்கிறது. இது தளங்கள், குழாய் வழிகள், கடலுக்கு அடியில் கட்டமைப்புகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை நிறுவுவதை உள்ளடக்கியது. அடுத்ததாக கடல்சார் கட்டமைப்புகள் அமைப்பதற்கான செயல்பாடுகள் பற்றி பார்க்கலாம். சைட் ப்ரிப்பரேஷன் அதாவது தளத்தை தயார் செய்வது. இதில் கடற்பரப்பை ஆய்வு செய்து ஏதேனும் தடைகள் மற்றும் குப்பைகள் இருந்தால் அகற்றி நிலையான அடித்தளத்தை உறுதி செய்தல் ஆகும். அடுத்ததாக கடலோர கட்டமைப்பிற்கு ஆதரவையும் நிலைத்தன்மையையும் வழங்க இந்த பைல்ஸ்கள் பயன்படுகின்றன. அடுத்ததாக துணை கட்டமைப்புகள் பைல்ஸ்கள் உள்ள இடத்தில் நிறுவப்படுகிறது. இந்த சப்ஸ்ட்ரக்சர்கள் கடல் அமைப்பின் மேல்பக்க வசதிகளுக்கு அடித்தளமாக செயல்படுகின்றன. இவை பொதுவாக கனரக பளுதூக்கும் கிரேன்கள் கொண்டு நிறுவப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு பைப்லைன் அல்லது கேபிள்கள் நிறுவுதல் நடைபெறுகிறது. இதில் கடற்கரை வசதிகள் அல்லது பிற கடல்சார் நிறுவல்களுடன் கடற்கரை அமைப்பை இணைக்க கடலுக்கு அடியில் அமைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் மின் பரிமாற்றம் மற்றும் தகவல் தொடர்புக்கு பயன்படுகின்றன. அடுத்ததாக இணைப்பு மற்றும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல் நடைபெறுகிறது. இதில் பல்வேறு அமைப்புகள், உபகரணங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை இணைப்பதையும் அவை செயல்படுவதையும் குறிக்கிறது. அடுத்ததாக ஃபைனலைசிங் வேலை நடைபெறும். இதில் கடல்சார் அமைப்பு முழுமையாக முடிந்ததும் கட்டமைக்கப்பட்டு மற்றும் சோதிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட பிறகு இறுதி செய்யப்பட்டு ஒப்படைக்கப்படும். அடுத்ததாக ஆஃப்ஷோர் கன்ஸ்ட்ரக்ஷனின் பயன்பாடுகள் பற்றி பார்ப்போம். எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியில் பயன்படுகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் பயன்படுகிறது. கடல் சார்ந்த காற்றாலைகள் நிறுவ பயன்படுகின்றது. கடலுக்கு அடியில் குழாய்கள் அமைக்கவும் தொலைத்தொடர்பு மற்றும் தரவு பரிமாற்றத்திலும் பயன்படுகின்றன. ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளிலும் சுற்றுச்சூழல் கண்காணிப்புகளிலும் கடல்சார் அமைப்புகள் பயன்படுகின்றன. நன்றி.